இன்றைக்கு உங்கள் மீது பல விமர்சனங்கள், ஒருவர் மீது நேர்மறையான கருத்துகள் இருக்கின்றது, எதிர்மறையான கருத்துகள் இருக்கின்றது. ஆனால் ஒரு நபர் மீது இந்த அளவுக்கு எதிர்மறையான கருத்துகள் இருக்க முடியுமா என்று கேட்டால் இருக்கின்றது. அவர்தான் நீங்கள் என்று சொல்ல முடியும். காரணம், அவ்வளவுக்கு எதிர்மறையான கருத்துக்களை இன்று வரைக்கும் நீங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்றால் அவற்றுக்கு நீங்கள் பதிலும் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களிடம் கேட்கப்பட்ட சில கேள்விகள் என்று சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது, கட்சி தலைவர் போட்டியில் நீங்கள் தோல்வி, அதே சமயம் பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி, அது மட்டுமல்லாமல் ஊராட்சி மன்ற தேர்தலில் கட்சியின் வாக்கு வங்கி குறைவு என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய சொந்த வட்டாரம் குடத்தென்னையில கூட நீங்கள் கட்சி தோல்வி. ஆகவே தொடர்ச்சியாக தாங்கள் தோல்வி அடைகிறதுன்றது இதன் மூலமாக மக்களும் சரி இயற்கையும் சரி தங்களை அரசியலை விட்டு விலகி நிற்க கேட்கின்றதா? அப்படி இருக்கின்ற பொழுது, அப்படி கேட்கின்ற சமயத்தில் நீங்கள் மட்டும் ஏன் மீண்டும் மீண்டுமாக கட்சியினுடைய செயலாளர் பதவியை வைத்து கட்சியை அழிப்பது சிங்கள நிகழ்ச்சி நிரல் என எடுத்துக்கொள்ளலாமா என்கின்றது மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்ட கேள்வி. அதாவது நீங்கள் கட்சியை அழிக்கின்றீர்கள், இது சிங்கள இனத்தின் பெயர்ல உங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற செயலாகன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதற்கு உங்களுடைய நேரடி பதில் என்றால் என்னவாக இருக்கு? கட்சி அழிக்கப்படுகிறதா என்ற கேள்வியை கேட்டால் இன்றைக்கு எவருமே அதை கட்சி அழிக்கப்படுகிறதுன்னு சொல்ல மாட்டார்கள். கட்சி நிமிர்ந்து நிற்கிறது என்பதுதான் உண்மை. விசேடமாக உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு, அதிலேயும் விசேடமாக உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்திலே நான் நேரடியாக ஈடுபட்டதன் காரணமாகவும் தான் கட்சி ஒரு திருப்பு முனையிலே இப்பொழுது நேர்பாதையிலே செல்கிறது என்ற கருத்து பலரிடத்திலே இருக்கிறது. அந்த நேர்பாதையிலே செல்லுகிற பயணத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் செய்து வருகிறேன் கட்சி தலைவரோடு சேர்ந்து. அதாவது கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்காக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மிக தீவிரமாக எடுத்திருக்கிறோம். பலரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். அப்படியான செயற்பாடுகளை செய்கிற போது எதிரான பல விமர்சனங்கள், கருத்துக்கள் வரத்தான் செய்யும். ஆகவே நீங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது அது கட்சியை அழிக்கின்றது அப்படி என்று சொல்லி அந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அப்படியாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட சார்பில் கட்டாயம் வந்தே தீரும். அது தெரிந்து கொண்டு தான் நாங்கள் செய்யணும். மற்றது தோல்வி அடைந்தால் அரசியலை விட்டு நீங்க வேண்டும் என்கின்ற கருத்து இன்றைக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் மறுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கருத்தில் இருந்து தான் வந்து நினைக்கின்றேன். ஒரு முறை நீங்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தது என்று நினைக்கின்றேன். அதில் இருந்து இந்த ஒரு கருத்து பரவலாகவே மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதையும் விளக்குகிறேன். அந்த கேள்வியும் அடுத்ததாக இருக்கின்றது. ஆகவே தற்பொழுது முதலாவது கேள்வியாக இருந்தால், அடுத்தடுத்து பல ஜனாதிபதி தேர்தல்களில் நாட்டில் 3 வீத வாக்குகளை மட்டும் பெற்ற அனுரகுமார திசாநாயக்க இன்றைக்கு நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அவர் 3 வீத வாக்கு மட்டும் எடுத்து தோல்வி அடைந்த நேரத்தில் ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சிருக்க வேணும். அப்படி அல்ல. பிறகு பாராளுமன்றத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்தபோது 3 வாக்கு தான் அவருக்கு கிடைச்சது. 3 வாக்குகள் தான் அவருடையதும் அவருடைய கட்சியை சேர்ந்த 2 பேரும். அந்த தேர்தலில் அதுக்கு முதல் 6 சீட் இருந்தவர்களுக்கு 3 சீட் தான் கிடைச்சிருந்தது. ஆகவே அது மாறும். அது மக்கள் மத்தியில் சில வித்தியாசமான அலைகள், அது ஜனநாயகத்தில் சகஜமான ஒரு விஷயம். ஒரு அரசியல் கட்சி என்று பார்க்கிற போது, தமிழ் அரசியல் கட்சிகள் என்று பார்க்கிற போது கூட, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் 2010ஆம் ஆண்டில் இருந்து 10 வருஷத்துக்கு அவர்களுக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவமே இல்லாமல் இருந்தது. அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அப்போவே அரசியலை விட்டு போயிருக்க வேணும். அவர்களிடத்துல எல்லாம் இந்த கேள்வி ஒருவரும் கேட்குறதாக எனக்கு தெரியலை. அப்போ இந்த கேள்வியை இந்த காரணத்தை சொல்லி கேள்வியை கேட்குறேன்னா, இவர் எப்படியாவது அரசியலேருந்து ஒரு ஒதுக்கி வைக்கிறது தான் காரணமாக கேட்கப்படுற கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் தெரிவு செய்யப்படாமல் போனது மிக இலகுவாக அந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து பார்த்துக்கொள்ளலாம். ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்தில் எங்களுக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருக்க வேணும் யாழ்ப்பாண மாவட்டத்தில். அவர்களுக்கு 1 தான் கிடைத்திருக்க வேணும். அந்த சிறிய வாக்கு வித்தியாசம் எப்படியாக ஏற்பட்டதுன்றதுக்கு தெளிவாகவே நேரடி காரணிகள் நிறைய இருக்குது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனியாக தேர்தலில் போட்டியிட்டது, அப்படி பல காரணங்கள் இருக்குது. அவர்கள் வந்திருந்தாலே வித்தியாசமாக இருந்திருக்கு. ஆகவே அது தேர்தல் முறையிலே ஏற்பட்ட ஒரு விடயம். எங்களுடைய அரசியல் கட்சியை பொறுத்தவரையில், அரசியல் கட்சிக்கு தலைமைத்துவ போட்டி ஒன்று இருந்தது. அதிலே ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலிலே திரு ஸ்ரீதரனுக்கு என்னை விட கூடுதலான வாக்குகள் கிடைத்தது. எனக்கும் கணிசமான வாக்குகள் கிடைத்தது. 46% வாக்குகள் கிடைத்தது. ஆனால் ஒரு வாக்கு கூட கிடைத்தாலும் அவர் தான் வெற்றி பெற்றவர். நான் அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளலாம். உடனடியாக தலைவர் பதவியை எடுத்துக்கொள்ளும்படியாக அவரை வற்புறுத்தியவர்கள் நான் தான் பிரதானமானவன். கடைசியாக பகிரங்கமாக கடிதம் ஒன்று கூட எழுதி உடனடியாக அதனை செய்யுங்கள்னு சொல்லி கேட்டான். அவர் அதை செய்ய இல்லை. அந்த தேர்தல் நடைபெற்ற முறையில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த தேர்தலில் நானும் பங்கு பெற்றி விட்டு அது குறைபாடுள்ள தேர்தல் என்று சொல்லுகிறவன் நான் இல்லை. நான் அப்படின்னா நான் அதை சொல்லல, நான் ஏற்றிருந்தேன். என்றால் அது நீங்கள் தோல்வி அடைகின்ற சமயத்திலே தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் முன்வைக்கின்ற ஒரு கருத்து என்று அது சாதாரணமாகவே சட்டத்துறையிலேயும் அது இருக்குது. அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிற போது இன்டர்வியூவில் தோல்வி அடைஞ்ச பிறகு அந்த இன்டர்வியூ நடைபெற்ற முறைபில்லை என்று சொல்லக்கூடாது. நான் முதலே சொல்லுவேன். சரிதானே? அப்போ ஆனால் எங்களுடைய யாப்பின்படி
பொதுச்சபையில் 156 உறுப்பினர்களை விட கூடுதலாக இருக்க முடியாது. ஆனால் 346 பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த தேர்தலில். அப்பட்டமாக அது யாப்புக்கு மீறின செயல். ஆனால் அப்படித்தான் நடக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு நானும் அதில் பங்கு பெற்று விட்டு நான் அதனை பிள்ளையான நான் சொல்லவில்லை. ஆனால் அது இப்போ நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவோடு இருக்கிறது. அந்த தடை உத்தரவு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னது அனைவரும், நான் மட்டும் இல்லை. நான் சொல்கிறதை விட திரு ஸ்ரீதரன் தடை உத்தரவு கொடுப்பதற்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்னது தெளிவாக தனித்துவமாக எழுதப்பட்டும் இருக்குது வழக்கில். ஆகவே அது அப்படியாக இருக்கிற போது யாப்பின் அடிப்படையில் தலைவர் பதவி ஒருவர் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். யாப்பின் அடிப்படையில் துணை பொதுச் செயலாளராக இருந்த நான் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். தேர்தல் ஆணைக்குழு அதனை ஏற்றிருக்கிறது. ஆகவே யாப்பின் அடிப்படையில் ஒரு பதவி என்னுடைய கையிலே வந்திருக்கிற போது நான் அந்த பதவியை எனக்கு தெரிந்த சரியான முறையில் நான் பாவிப்பேன். அது பிறகு ஒரு தருணத்தில் தேர்தலில் எனக்கு பின்னடைவை கொண்டு வருமா என்பதை பற்றியெல்லாம் நான் சிந்திக்க போவதே இல்லை. அது பின்னடைவை கொண்டு வந்தால் கொண்டு வரட்டும். ஆனால் இப்போ இருக்கிற அந்த பொறுப்பை நான் சரியான முறையில் தான் பிரயோகிப்பேன். அப்படியாக செய்கிற போது பலருக்கு அது உறுத்தலாக இருக்குது. ஏனென்றால் கட்சியை விட்டு அதுக்கு முதல் நாங்கள் நீக்கினது எப்போன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ பொடியப்பு பிஎஸ்ஏன 18ஆம் திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்த போது அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க. அதுக்கு பிறகு அவரையும் கட்சியை விட்டு நீக்கினதாக எனக்கு தெரியாது. ஆனால் நான் பொதுச் செயலாளராக வந்த பிறகு ஒரு 20-30 பேரை கட்சியை விட்டு நீக்கிறேன். ஓகே, கட்சி ஒன்று கட்டுப்போப்பாக இருக்கணுமெண்டா கட்சி கட்டுப்பாட்டுக்கு அடங்கி இருக்க வேணும், இல்லாவிட்டால் வெளியில் போகலாம் என்பது உங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்தது. அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லா செயற்பாடுகளையும் செய்தீர்கள். அது வந்து கட்சியை அளிக்கின்ற செயற்பாடாக இருக்கின்றது வந்து ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அதனை வந்து மறுதளிக்கின்றீர்கள், அப்படித்தானே? அதாவது நான் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் பலப்படுத்துகிற செயற்பாடாக தான் நான் பார்க்கிறேன். கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது கட்சியை பலப்படுத்துகிற செயற்பாடாக தான் நான் பார்க்கிறேனே தவிர கட்சி அளிக்கிற செயற்பாடாக நான் பார்க்கிறேன். ஓகே, அப்ப இந்த விடயம் வந்து சிங்கள நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனை நீங்கள் சிங்கள பகுதியில் எனக்கு தெரிந்த அளவில் எனக்கு சிங்கள அரசியல் தலைவர்களோடையும் மற்றவர்களோடு நிறைய தொடர்பு இருக்குது. நான் அங்கேயே வளர்ந்தவன், எனக்கு பலரை தெரியும். சிவில் சமூகத்திலையும் எனக்கு பலரை தெரியும். எங்கட கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அவர்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆகவே மினக்கட்டு எங்கட கட்சிக்குள்ள ஒரு சிங்கள நிகழ்ச்சிகள் இருக்குன்னு கற்பனா சக்தியில் அதி உச்ச உயரத்துக்கு போய் கேட்குற கேள்வியாக தான் நான் அதை பார்க்குறேன். அந்த ஒரு கூட்டை நீங்க மறக்கிறீங்களா? மறக்கக்கூட அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. ஒருவருக்கும் எங்கட கட்சி பேர் கூட சரியா ஒருவருக்கும் தெரியாது. உங்களுடைய தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் எல்லாமே தவிர கட்சி சார்ந்து கட்சி யாப்பின் அடிப்படையில் கட்சி தலைவரோடு ஆலோசித்து கட்சியினுடைய பிரதான நிறைவேற்று அதிகாரி பொதுச் செயலாளர். ஆனால் கட்சி தலைவருடைய ஆலோசனைப்படி தான் நடக்க வேணும். எனவே கட்சி தலைவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் நான் கட்சி யாப்பின் அடிப்படையில் நான் செயற்படுறதை தவிர அதுக்கு வேறவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஓகே, ஸோ நல்ல ஒரு தெளிவுபடுத்தல் ஒன்று கொடுத்திருக்கின்றேன்.